ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பிக் பில்லியன் டே கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் வந்து ஒரு 4 நாள் நடந்ததுன்னு. ஸோ அதில் வந்து சம் ப்ராடக்ட் வந்து நான் ஆஃபரில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட அன்பாக்சிங் தான் மொபைல் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்ட்ரிப்பு. ஸோ அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படி செட் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த எல்இடி ரைஸ் லைட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இதோட வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்டிக்கர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை வந்து நம்ம அப்படியே இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வாலில் வந்து அப்படியே ஒட்டிடலாம். ஒட்டிட்டு நம்மளுக்கு எங்கே வேணுமோ அங்கே ஒட்டிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட லென்த்து வந்து ரொம்ப அதிகம்தான். ஓகேவா, 197 இன்ச்சு வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் பாக்ஸ், RGB கண்ட்ரோல் பாக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது மூலயமா தான் வந்து நம்ம இந்த ரிமோட் மூலயமா வந்து இந்த எல்இடி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறோம். இதில் வந்து ஒரு IR ரிசீவர் இருக்குது. ஸோ இந்த ரிமோட்டில் வந்து ஒரு IR டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம ரிமோட்டை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த எல்இடி அதுக்கு தகுந்த மாதிரி மாறுது. அண்ட் அடுத்ததாக ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அடாப்டரோட ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 volt 2 amp அவுட்புட்டு, இன்புட் ஆஸ் யூஷுவல் 100 to 240 volt AC அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ லென்த்து பார்த்தீங்கன்னா ஒயரோட லென்த்து வந்து கம்மியாக தான் இருக்குது. சரி வாங்க ஃபிக்ஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து அடாப்டர் ப்ளக்இன் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நான் ப்ளக் பண்ணுறேன். சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே எரியுது. ஸோ இப்போ இது ஆஃப் ஆகுதா அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஆஃப் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ ப்ரெஸ் பட்டன் பண்ண ஆன் ஆகிடுச்சு. ஸோ ரெட், க்ரீன், ப்ளூ. ஓகே, இது வந்து டோல் கலர். ஓகேவா, டோல் காம்பினேஷனில் வருது. ஓகே, இதில் என்னென்ன மோட்லாம் இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா இருக்குது இருட்டலில் பார்த்தா. ஸோ இது வந்து ஸ்ட்ரோபு. அடுத்ததாக ஃபேடு, ஸ்லோ மோஷனில் இருக்குது ஃபேடு. அடுத்தது வந்து ஸ்மூத். ஓகே, சூப்பர். ஸோ நைட் டைமில் இதை பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இதை வந்து நீங்கள் எல்இடி டிவியோட பேக் சைடில் வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நைட்டு வந்து மூவிஸ்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஒரு 5-6 எல்இடிக்கு நடுவில் வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட் பண்ணிவிட்டு நம்ம எங்கே வேணுமோ அங்கே வந்து பர்டிகுலர் டைரெக்ஷனில் ஓட்டிட்டு ரெண்டுத்தையும் வந்து சால்ட்ரிங் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஜாயிண்ட்டுக்கு சால்ட்ரிங் பாயிண்ட் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. எந்தெந்த பாயிண்ட்டு சால்ட்ரிங் பண்ணோம் அப்படின்றது டேரெக்டாக நேராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம சால்ட்ரிங் ஈஸியாக பண்ணிக்கலாம். சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மேலும் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.